வந்துட்டு அடுத்ததுக்கு போயிட்டுருக்கோம். லலித்கிரி முடிச்சுட்டு உதயகிரி, ரத்னகிரி ஸ்ட்ரெச்சு. ரத்னகிரியிலேருந்து மா பிராஜா மந்திர் வந்துட்டு 1.25 கிலோமீட்டர், சாரி 1.25 மணி நேரம், 1.25 மணி நேரம். ஸோ இது போய்கிட்டுருக்கேன் நான். ஸோ இது ரெண்டு இடத்துல எது கவர் பண்ண போகிறேன்னு தெரியல. த ரீசன் பீங் எல்லாமே அந்த புத்திஸ்ட் ரூவின்ஸ் தான் இருக்குன்றாங்க. ஏதோ ஒன்று கவர் பண்ணுறேன், இன்னொன்று வந்துட்டு சார்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பெருசாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை, இருக்க வாய்ப்புகள் கம்மி. ஸோ அப்படியே கவர் பண்ணிட்டு போவோம். ஸோ இப்போ வந்துட்டு ரத்னகிரி வந்துட்டேன். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது மான்யூமெண்ட், நேஷ்னல் மான்யூமெண்ட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்குங்க. என்ட்ரி டிக்கெட் இங்கே கவுண்டருக்கு வாங்கிட்டு அப்படியே உள்ளே போகணும். டிக்கெட் எவ்வளோ என்ன எதுங்கிறத நான் வாங்கிட்டு அப்படியே அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு நான். ஸோ இதுதான் புத்திஸ்ட் சைட்டை பற்றின ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி. நீங்கள் அப்படியே வந்துட்டு பாஸ் பண்ணிவிட்டு கூட படிச்சிடலாம். நீங்கள் இமேஜும் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் ரத்னகிரி, லலித்கிரி ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு ஆன்லைன், தட் இஸ் ஜிபே பேமெண்ட் பண்ணிங்கன்னா பர் டிக்கெட் 20 ரூபா. ஆனால் இதே நீங்கள் கேஷாக கொடுத்தீங்கன்னா ஒரு டிக்கெட்டு 25 ரூபா. ஸோ உங்களுக்கு அந்த 5 ரூபா வந்துட்டு டிஸ்கவுண்ட் கொடுக்குறானுங்க ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு. ஸோ ஒரு பெரிய மான்யூமெண்ட் மாதிரி இருக்குது. அங்கே ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டேர்ஸு, இது ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு அந்த பிளெயின் சர்ஃபேஸ் மாதிரி இருக்குது ஏறதுக்கு. ஃபுல்லாக கிராஸ் கவர்டில். ப்ராபப்ளி நிறைய பேருக்கு இது ப்ரெஃபரன்ஸாக இருக்க வாய்ப்பு கிடையாது. நீ இது நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் நீங்கள். ஸோ இதெல்லாம் வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த உதயகிரி, லலித்கிரி அண்ட் ரத்னகிரி, இந்த 3 புத்திஸ்ட் சைட் ஜட்ஜ்பூரில் வர்த்து கிடையாது. சும்மா நம்ம மாட்டுக்கு நானும் வந்தேன், டைம் பாஸ் பண்ணேன். 1 மணிக்கு முன்னாடி மா பிராஜா கோயில் போக முடியலை அப்படின்னா வேணால் நீங்கள் இங்கே வந்து சுற்றிட்டு போகலாம். ஏன்னா மா பிராஜா கோயில் வந்துட்டு சக்தி பீடம் 1 மணிக்கு மூடிட்டு 3க்கோ 3:30க்கோ திறப்பாங்க. ஸோ அது இடைப்பட்ட நேரத்தில் டைம் இருக்குது. நான் மாட்டுக்கு சுற்றணும்ப்பா, என்ன பண்ணுறேன்னு தெரியல, ஏதோ ஒரு இடம் போய் உட்காரணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு இந்த இடங்கள்லாம் வந்துட்டு ஆக்சுவலாக சூட் ஆகும். ஸோ அந்த ஸ்லோப்பில் ஏறி வந்தோன்னா வந்துட்டு இந்த மாதிரி பீடம்லாம் வச்சுருக்காங்க. இது வந்துட்டு மொனாஸ்ட்ரி 1 அப்படின்ட்டு மொனாஸ்ட்ரி 4 அப்படின்னு மார்க் பண்ணியிருக்காங்க. 4வது மொனாஸ்ட்ரியும் அது. இது ஒரு பழைய மொனாஸ்ட்ரி சைட்டு. அதுக்கான பில்டிங் உள்ளே இருக்குது போயிட்டு பார்க்குறதுக்கு. பட் அதுக்கு முன்னாடி இங்கே ஏதோ ஹிஸ்ட்ரி மாதிரி போட்டிருக்காங்க, அது என்னங்கிறது இது பண்ணிடுறேன். ஸோ இது வந்துட்டு 1905 வந்துட்டு MM சக்கரவர்த்திங்கிறவர் இனிஷியலாக எக்ஸ்கவேஷன் ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஸோ இங்கே வந்துட்டு நிறைய சின்ன சின்ன ஸ்தூபிகள்லாம் இருக்குது. அண்ட்
அண்ட் இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்னதாக மொனாஸ்ட்ரி சைட் ஒன்று இருக்குது. இது வந்துட்டு மொனாஸ்ட்ரி 1, மொனாஸ்ட்ரி 2 2 கண்ணு தென்படுது. இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்னதாக ஸ்தூபிகள் நிறையா இருக்குது. அண்ட் இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஸ்கல்ப்சர் ஒர்க் இருக்குது. Actually, this is better when compared to Lalitgiri actually. ரத்னகிரி கொஞ்சம் ஒரு பெட்டர் சைட்டாக இருக்குது. இங்கே நிறைய இந்த எக்ஸ்கவேட்டட் பாயிண்ட்ஸில் ஸோ இங்கெல்லாமும் நிறைய அந்த பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ உள்ளே வந்துட்டு ஒரு சின்னதாக புத்திஸ்ட் சைட் ஒன்று இருக்குது. ஸோ நான் உள்ளே போய்ட்டு உங்களை ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்க முடியாது. ஸோ திஸ் இஸ் ரத்னகிரி. ஆக்சுவலாக லலித்கிரியோட கம்பேர் பண்ணால் இது பெட்டராக தாங்க இருக்குது. லைக் உங்களுக்கு நிறைய அந்த வியூ பண்ண முடியுது உங்களால். அந்த பழைய புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரிலாம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட் ஸ்டேட் ஒரு சின்னதாக ஒரு இமேஜினேஷன் உங்களுக்கு கிடைக்கும். I guess Ratnagiri, I repeat, Ratnagiri is better when compared to Lalitgiri. வந்துட்டு இந்த புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி இதெல்லாம் முடிச்சுட்டு போகிற வழியில் ஏதாவது சாப்பாடு எதாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு அப்படியே பிராஜா டெம்பிள் போக போகிறேன். ஒடிஷா என்ன தான் ஃபேமஸான ஒரு சைட்டாக இருந்தாலுமே வந்துட்டு சாப்பாட்டுக்கு பிரச்சனையாக இருக்குங்க. நிறைய இடங்களில் வந்துட்டு சாப்பாடு ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது. சாப்பாடு வந்துட்டு இட்ஸ் அ ப்ராப்ளமேட்டிக் ஏரியாவாக தான் இருக்குது. ஸோ இதோட பிராஜா டெம்பிள் அப்படி போக வேண்டியதுதான். பட் ஐ ஆட் சர்டன் கொஞ்சம் கிளிக்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு நான் பிராஜா மந்திர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலில் இருக்கேன். இது என்னன்னா ஒரு சக்தி பீடம். அதாச்சும் அம்பாவை வந்துட்டு அந்த சிவன் வந்து வெட்டிட்டு ஒவ்வொரு பாகமாக போட்டப்போ அம்மனோட தொப்புள் பகுதி வந்துட்டு இங்கே விழுந்துதான். ஸோ அந்த சக்தி பீடம் தான் இது பிராஜா மந்திர் அப்படிங்கிறது. இது வந்துட்டு ஜட்ஜ்பூர்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட புவனேஸ்வர்லேருந்து ஒரு 105-110 கிலோமீட்டர் இதில் வந்துட்டு வருது. ஸோ நான் வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கே உள்ளே போய்ட்டு அப்படி என்னென்னு பார்க்குறேன். காலையில் வந்தீங்கன்னா 6 to 1 மணி வரைக்கும் இருக்கும்.
மதியம் வந்துட்டு 3 மணிக்கு அதை திறந்து நைட்டு ஒரு 7 மணி 8 மணி வரைக்கும் திறந்து வச்சுருக்காங்க இந்த கோயிலை. ஸோ இதான் டைமிங்ஸ், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வாங்க. நீங்கள் இதான் அந்த கோயில் உள்ளே இருந்து எடுத்திருக்கேன். ஸோ கோயிலுக்கு உள்ளே இப்படி தான் இருக்கு. சொல்லணும்னா தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன். இதுதான் அந்த அம்மன் இருக்கிற இடம். இங்கே ஒரு சீக்ரெட் இது சொல்கிறேன் என்னன்னா, இங்கே யாராச்சும் ஒரு பண்டாவை பிடிங்க, ஆளுக்கு 100 ரூபா, ஆளுக்கு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிட்டு உட்காந்து சுவாமியை நேர்லேயே அப்படி கிட்ட போய் பார்க்க வச்சுருவானுங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ பேர் வரீங்களோ இன்ட்டு 100 பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அந்த இடத்துல எவனையே பிடிச்சி உள்ளே போனீங்கன்னா உள்ளே உங்களுக்கு எல்லாம் தரிசனம் பண்ணி வச்சுருவான். வச்சுட்டு நீங்கள் அப்படியே சின்னதாக மேலே ஒரு 50 ரூபா பர் பர்சன் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 பேர் வரீங்கன்னா 400 ரூபா தரிசனத்துக்கு 50 ரூபா கொடுத்தீங்கன்னா பூஜை மாதிரி பண்ணி வச்சுருவானுங்க. 450 ரூபாவில் உங்களுக்கு முடிஞ்சிடும். அது வந்துட்டு இங்கே டிக்கெட்லாம் கிடையாது, தனியாக நீங்கள் ஏதாவது பண்டாவை பிடிச்சி நீங்கள் தரிசனம் பண்ணிக்கணும். இங்கே ஃபுட் ஸ்டால் வச்சுருக்காங்க, பிரசாதம் கவுண்டர் மாதிரி பைசா கொடுத்து வாங்கிக்கிறதுக்கு. அண்ட் இது வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோயிலோட இந்த பிரகாரம். இந்த எபிசோட் முடிச்சுக்கிறேன் நான், ஏன்னா இதுக்கப்புறம் நேராக ஹோட்டல் ரூம் தான் போக போகிறேன். இந்த ஏரியா நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு சாப்பாட்டில் பிரச்சனை இருக்கும். ஸோ முக்தான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஹோட்டல் முக்தா. ஸோ ரொம்ப ரொம்ப சின்ன ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல், அதெல்லாம் இங்கே எதிர்பார்க்காதீங்க. லிட்டரலாக சொல்லணுன்னா ஒரு ரோட் சைட் கடை மாதிரி தான் இருக்கும். ஆனால் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு, அந்த ஷூரிட்டி நான் தரேன். ஸோ முக்தா ஹோட்டல் நீங்கள் ட்ரை பண்ணலாம்.